ஹாய்ங்க. ரீசெண்டாக நம்ம கிஸ்தனிக்ஸோட விளாக்ஸ்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சரி இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நாளாகவே நமக்குலாம் விளாகிங் செட் ஆகுமா அப்படின்னு ஒரு தாட். சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு இறங்கியாச்சு. நாளைக்கு நம்ம பர்த்டே, ஸோ ஊருக்கு ஒரு விசிட். எங்கள் டாடி கிளம்பி ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்ல நானும் பரப்பரன் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணுறேன். ஆளை காணோம். சரி ரைட்டு அப்படின்ட்டு சாப்பிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். எப்போ மத்தியானம் ஈவினிங் ஆச்சு அப்படின்னு தெரில. ஆனால் இந்த விளாகிங் பண்ணுறதுலாம் கஷ்டம் தாங்க, அதுவும் வாய்ஸ் ஓவர். அப்பா சரி தங்கச்சி வந்துட்டாங்க, கிளம்பியாச்சு. வாங்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் காமிக்கிறேன். எப்படி மாசா? அப்பனே முருகா, இந்த வருஷமாச்சும் நல்ல புத்தியை கொடுப்பா அப்படின்னு சொல்லி சாமிக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த விளாக்ஸ்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போடுறது. பார்ப்போம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குமா கடினமாக இருக்குமா அப்படின்ட்டு. கம்மிங் டு த வாழ்க்கை அப்டேட். திரும்பியும் ஷாப்பிங்க்கு போகலாம். ஸோ ஷாப்பிங்க்கு போத்தீஸ் போனோம். 10 நிமிஷம் தான் ஷாப்பிங் பண்ணேன். பட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல். வெளில வரப்போ மணி 7. இந்த விளாகில் என்ன கன்சிஸ்டன்சி இருக்குது, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளாகே கன்சிஸ்டன்சி தான். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரூவ் பண்ணுவோம். அப்படியே அம்மா கூட கொஞ்சம் நேரம் சிட் சாட் போட்டுட்டு வர வழியில் நமக்கு பிடிச்ச கீரை வடையை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நல்லா முடிச்சுக்கலாம். பாய் பாய்.